டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் A to Z தமிழ் அண்ட் ஜிஎஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிஎஸ் யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புக்கில் என்னென்ன டாபிக் படிக்கணும், அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும், தமிழுக்கும் அதே மாதிரி புக் லிஸ்ட்டு, அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட்டு, மேக்ஸுக்கு உங்களுக்கு இருக்க டவுட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜிஎஸ்சில் ஃபஸ்ட் யூனிட் பொது அறிவியல். இதில் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அதிகபட்சமாக படிக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஸ்கூல் புக் 6 to 10 வரைக்கும் பாருங்கள். 11th and 12th சயின்ஸ் பக்கம் போக வேணாம். 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் பேக்கு, பாக்ஸ் கொஸ்டின், இந்த சிலபஸ் டாபிக்ஸ் கவர் ஆகிற ஏரியாவை மார்க் பண்ணி படிங்க. நான் டெலிகிராமில் வேர் டு ஸ்டடிங்கிற ஒரு PDF கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு சயின்ஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி அந்த பேஜ் கவர் ஆகிறத மட்டும் ஸ்கூல் புக்கில் படிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 ஜியாகிரஃபி. நமக்கு இதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டின் நமக்கு அதிகபட்சம் 2 to 3 கேள்வி உங்களுக்கு 10th ஜியாகிரஃபிலேருந்தே கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 10th ஜியாகிரஃபியில் 2 to 3 கொஸ்டின் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது 10th ஜியாகிரஃபி. 3rd யூனிட்டு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சிம்பிளாக சொல்லணும்னா INM + ஹிஸ்ட்ரி. நமக்கு இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா இந்த குப்தர், டெல்லி சுல்தான், முகலாயர், மராத்தியர், இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கேள்விகள் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டுடுறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரிக்கு அவுட் சோர்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா KK பிள்ளை புக் சூப்பராக இருக்கும். வெங்கடேசன் புக்கும் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் 4 பார்ட்ஸுமே பார்க்கணும். INM பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இருக்கவங்க ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க ஸ்கூல் புக் 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் INMத்துக்கு பார்த்தே ஆகணும். 10th வரைக்கும் பார்த்தா பத்தாது. இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தமிழ் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கேயும் கவர் ஆயிரும். பாரதியார், முத்துலட்சுமி அம்மையார், மூவாளூர் ராமாமிர்தம், இந்த மாதிரி சில தேச தலைவர் பேர் கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக்லேயும் படிக்கிறப்ப டீப்பாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு GS ஆல்சோ கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 இந்திய ஆட்சியல். பாலிட்டி நமக்கு 15 கேள்விகள் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் பாலிட்டி. 6 to 12 வரைக்கும் நீங்கள் பார்த்தே ஆகணும். அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வேணும். பாலிட்டி அப்படின்னாவே லட்சுமிகாந்த் புக்ஸு. லட்சுமிகாந்த் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் வந்துட்டு டேரக்ட் புக் ஷாப் போனீங்க அப்படின்னா லட்சுமிகாந்த் உங்களுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்குன்னு சில ஆஸ்பிரண்ட் சொல்லியிருக்காங்க. பட் தமிழ் வெர்ஷன் என்கிட்ட கூட கிடையாது. ஸோ இருக்கிறவங்க தமிழை யூஸ் பண்ணுங்கள். தமிழ் என்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறவங்க பாலிட்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பிரகதேஷ் பப்ளிகேஷன் வந்துட்டு பாலிட்டிக்கு டீப்பாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு லட்சுமிகாந்த் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தமிழில் வேணுங்கிறவங்க பிரகதேஷ் பப்ளிகேஷன் ஒரு புக் யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் இருக்கவங்களுக்கு லட்சுமிகாந்த் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அதுதான். நெக்ஸ்ட் யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம எதை 2ஆக பிரிச்சுக்கலாம். எக்கனாமிக்ஸ் அண்ட் TN அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் எக்கனாமிக்ஸும் தனியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சங்கர் கணேஷோட புக்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸுக்கு தனியாக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சேர்ந்த மாதிரி புக் ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா சுறாவில் உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் 5க்கு தனியாக ஒரு புக் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு மேலே டேக் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் யூஸ் பண்ணுற எல்லா புக்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவுட் சோர்ஸ் புக்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா புக்ஸ் லிங்க்குமே இருக்குது. ஆஸ்தானில் வந்துட்டு TN ஸ்கீமுக்கு அப்படின்னே தனியாக ஒரு புக் இருக்குது, எக்ஸாம் ஹேண்ட் புக் அப்படின்னு. ஸோ அதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுக்குமே கவர் ஆகிடுது. ஸோ ஸ்கீம்ஸ் மட்டும் நான் டீட்டெயிலாக படிக்கணுங்கிறவங்க அந்த புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிட் 5 நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆல்சோ நீங்கள் இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிட் 6. நமக்கு இதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூனிட் 4, 5, 6 மூணுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகப்படியான கேள்விகள் கேட்குற இடம். நம்ம எந்த ஒரு டாப்பிக்கும் இதில் மிஸ் பண்ணிடவே கூடாது. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஆஸ்தானோட ஒரு புக். யூனிட் 6க்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரே புக்கை என் கையில் இருக்குது. நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூனிட் 6க்கு நீங்கள் GSல இருக்கிறது மட்டும் கவர் பண்ணால் பத்தாது. யூனிட் 6 அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஆல்சோ இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ யூனிட் 6ல் கவர் ஆகிற டாபிக் உங்களுக்கு தமிழ் ஸ்கூல் புக் அண்ட் அவுட் சோர்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் இந்த 20 மார்க்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ யூனிட் 6 நீங்கள் வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு நிறைய மிக்சிங்காக இருக்கும். GS 75 மார்க்ஸ் நம்ம யூனிட் வைஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்ஸ். நமக்கு 25 மார்க்ஸ். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ தெரியாதவங்களுக்கு அதை நான் சொல்லிக்கிறேன். நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இதில் கிடையாது. ஸோ GS 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். திறனறிவு, காரணவியல், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அந்த 15 கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம், ஹெச்எஃப், தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க் சம்ஸு, விகிதம், விகிதாச்சாரம், சுருக்குதல் இந்த மாதிரியாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஆப்டிடியூட்டில் கவர் ஆகும். இதில் உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறது ரீசனிங். நீங்கள் நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் உங்களுக்கு ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு செப்பரேட் டாபிக்ஸ் நிறையா வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ மேக்ஸில் தர்க்க காரணவியல் அப்படின்னு பார்த்தா அது லாஜிக்கல் ரீசனிங் கீழே உங்களுக்கு செப்பரேட் டாப்பிக்காக 10 to 15 வரைக்கும் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு அது ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடிங்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ரீசனிங் என்ன பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது ரீசனிங் வந்து. ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க இப்போ தர்க்க காரணவியல்னா லாஜிக்கல் ரீசனிங் அது ஒரே ஒரு டாப்பிக்னு நினச்சிக்காதீங்க. அது கீழே உங்களுக்கு செப்பரேட் டாபிக் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் தங்கமுத்து சாரோட ரீசனிங் கிளாஸ் நான் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரீசனிங்க்கு இதுக்கப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணுறவங்க அவரை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் தான் பார்க்க போகிறோம். 100 கேள்வி நமக்கு தமிழ்லேருந்து கேட்க போகிறாங்க. யூனிட் வைஸ் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்க வேண்டியது சிலபஸ். இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கணும். சிலபஸ்க்கு அப்புறமா வேர் டு ஸ்டடி யூனிட் வைஸ் நீங்கள் தமிழுக்கு வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் போயிட்டு பின் மெசேஜில் செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண தெரியாதவங்க ஃபைல்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழ் அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட். தமிழ் அவுட் சோர்ஸ் புக்ஸ்னு சொல்லிட்டு 16+ புக் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அதில் ஒரு 13 புக்கு பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருப்பேன். இளங்கொம்பனார் புக்கு, பாவேந்தர் புக்கு, தொல்காப்பியரோட சொல்லகதாரி இந்த மாதிரி நிறையா புக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப பேஜஸ் இருக்கும். அந்த புக்கு எல்லாமே அட்டை படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதில் சில டாபிக் நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இன்னும் அவுட் சோர்ஸ் பக்கம் போகலை. எனக்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டு இந்த சிலபஸ் முடிஞ்சிடும். ஆசானோட பேட்ச் எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அவுட் சோர்ஸ் பக்கம் போவேன். போகிறப்ப உங்களுக்கு நானும் புக் வைஸ் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு புக் அவுட் சோர்ஸ் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத வீடியோ போடுறேன். தமிழ் யூனிட் 1 இலக்கணம் 25 கேள்வி கேட்குறாங்க நமக்கு. இதை வந்து எழுத்து சொல்லுன்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எழுத்து சொல்லுக்கு இதுக்கெலாம் நான் வந்து வேர் டு ஸ்டடி எழுதி வச்சுருக்கிறேன். அந்த வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கை படித்ததுக்கு அப்போ வந்து அவுட் சோர்ஸ் போகணும். ஏன்னா அதிகப்படியான கேள்வி நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70 கேள்வி வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு 20+ பக்கம் நமக்கு அவுட் சோர்ஸ் போகிறாங்க. சில டைம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக ஸ்கூல் புக்லேருந்து கேள்வியே கேட்குறதுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் தான் எப்பயுமே அதிகப்படியான கேள்வி கேட்குறாங்க. ஸ்கூல் புக் அப்படின்னா நியூ, ஓல்டு, சிலப்பு தமிழ் நான் 3 சேர்த்து தான் ஸ்கூல் புக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3மே நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அவுட் சோர்ஸ் என்ன வேணால் போங்க. அந்த 16+ புக் ஃபுல்லாக படிங்க, வேறு அவுட் சோர்ஸ் வாங்கி படிங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக் படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது. தமிழ் யூனிட் 2 சொல்லகராதி நமக்கு 15 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இந்த தமிழ் சிலபஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க, நமக்கு இது தெரியாதா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு நமக்கு இது தெரியாதா? ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு நினைப்பீங்க. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் இதை பார்த்து அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதுலேருந்து இவ்வளோ டஃபாக கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு எக்ஸாம் அட்டன் பண்ணக்கப்போ தான் தெரிஞ்சு. ஸோ நீங்கள் சிலபஸை மேலோட்டமாக ரீட் பண்ணிவிட்டு நான் இது ஸ்கூல்லேயே படிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எவ்வளோ டஃபாக கேள்வி கேட்க முடியுமோ அந்தளவுக்கு டஃபாக நமக்கு கேள்வி கேட்பாங்க. சிலபஸ் நீங்கள் மேலோட்டமாக பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அடுத்தது யூனிட் 3 எழுதும் திறன் 15 கேள்வி. இந்த யூனிட் 3 நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, உயர்திணை, அக்திணை, குறியீடுகள் இதில் நினப்பா டாபிக் இல்லை 15 கேள்வி கேட்குறாங்களா அடி தூள் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, அங்கே கேட்டிருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அவங்க கேட்டிருக்க கேள்வி எந்த யூனிட்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க நம்ம கெஸ் பண்ணவே முடியாத மாதிரி இருக்குது. யூனிட் 4 கலைச்சொற்கள் 10 கேள்வி அப்படின்னு கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கே, தமிழில் கொடுப்பாங்க, நம்ம அதுக்கான இங்கிலீஷ் வர சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் 4 ஆப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு போனோன்னா நம்ம இது வரைக்கும் தமிழில் கேள்வியே படாத ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 10 மார்க் நமக்கு புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த வாட்டி கலை சொற்களுக்கு தனியாக எஃபெக்ட் போட்டு படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக நமக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, மல்லாக்கப்படுத்திக்கிட்டு மாங்குன்னு கொட்டி படிங்க. கலை சொற்களுக்கு நான் உங்களுக்கு வீரத்திறன் டிஎன்பிஎஸ்சி ஒரு புக் ஒன்று சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு நிறையா கலை சொற்கள் கவர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் மருத்துவ கலை சொற்கள் ஃபுல்லாக கவராக இருக்குது. ஸோ கலை சொற்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பக்கம் கலை சொற்கள் தனியாக போய் தான் ஆகணும். தமிழ் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்க கலை சொல் பார்த்துக்கோங்க.
அண்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து நீங்கள் படிச்சதுக்கப்புறம் புக் பேக்கில் கொஞ்சம் கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சோர்ஸ் ஏதாவது கலைச்சொற்களுக்கு தனியாக புக் வாங்கி படிங்க. நமக்கு இந்த 10 மார்க் மட்டும் கிடையாது. பின்னாடி யூனிட் 7 மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அது 5 கேள்வி வருது. ஸோ மொத்தமாக 15 கேள்வி நமக்கு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது யூனிட் 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்வி. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம கேட்ட ஆன்சரை அதில் படித்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 3-4 கேள்வி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு கீழே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமே. ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடர், பழமொழிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 7 இலக்கியம், தமிழறிஞர் மற்றும் தமிழ் தொண்டும். நமக்கு இதுலேருந்து 15 கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இலக்கணத்துக்குள்ளே கவர் ஆயிரும். இலக்கியங்கிறது நமக்கு 15 கேள்வி கொடுத்துருக்குறாங்க. இந்த 15 கேள்விக்கு நம்ம படிக்க வேண்டியது வான அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ அடக்கியிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு 100-150 பேஜ் பக்கம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு லைனுக்குள்ளே அவ்வளோதான் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியாக நன்மணிக்கடிகை அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அதை நாலடியாக நன்மணிக்கடிகை அப்படிங்கிற ஒவ்வொரு பேர் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நியூ ஓல்டு சிறப்பு தமிழ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் பக்கம் போகிறப்ப 50+ பேஜுக்கு மேலேயே நம்ம படிக்க வேண்டியது வரும். அதை நாலடியாக நன்மணிக்கடிகை அப்படிங்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே நம்ம அதெல்லாம் படித்து நோட்ஸ் மேக் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் இந்த 15 கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்து, ஸ்கூல் புக் பார்த்து, அவுட் சோர்ஸ் பார்த்து படிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இலக்கணத்து கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் நான் அந்த 3மே வந்துட்டு யூனிட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அவுட் சோர்ஸ் என்ன பார்க்கணும், ஸ்கூல் புக்கில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது. அதாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது பார்த்துட்டு போய் ஆகணும். லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் என் கையில் இருக்கிற கொஸ்டின்ஸ், அதான் நான் அட்டன் பண்ண எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் இது போக நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக ஒரு PDF வச்சுருக்கிறேன். அது பெய்டு PDF, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பே பண்ணி வாங்க முடியாதவங்க டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க நடத்தின எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சருக்கு இருக்கும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு இயர்வைஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு படிங்க. இல்லை எனக்கு புக்காக வேணும் அப்படிங்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு சாய்ஸ் அகாடமியோட புக் எனக்கு போட தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள் மெத்தட் ஆக மொத்தம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டிஎன்பிசியோட கொஸ்டின் கேட்குற பேட்டர்ன் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆஸ்தானோட மேத்ஸ் மறந்தீர்கள் அப்படிங்கிற புக்கு உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 10 மந்த்ஸ் கழிச்சு இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸ் புக் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து அப்டேட்டட் புக்கு. இந்த வருஷம் 2026 பிப்ரவரி வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் நான் உங்களுக்கு யூனிட் வைஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணும், அவுட் சோர்ஸ் என்ன கவர் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.